இன்னைக்கு தவா ரோஸ்டட் வெஜ் சாண்ட்விச் செய்யலாம். அதுக்கு வந்து சாண்ட்விச் ப்ரெட் எடுத்திருக்கேன். இதில் வந்து செடார் சீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா மோசரில்லா இருக்குன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி. இதில் வேணும்னா நீங்கள் தக்காளி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக எடுத்த பட்டர், இது வீட்டிலேயே செஞ்ச மயனீஸ். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக மட்டும்தான். இது கூடவே வந்து சீஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிக்சர்லேயே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் நான் ஆல்ரெடி ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் எல்லா சீடியும் எடுத்துட்டேன். காரம் பத்தாது. அதனால் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரெட்டில் வந்து மயனீஸ் ஒரு சைடுக்கு மட்டும் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு மயனீஸ் டேஸ்ட் வந்து எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சைடு மட்டும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப அதிகமாக இருந்தாலும் ஹெவியாக தெரியும். ப்ரெட்டில் வந்து நாம் செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த ப்ரெட்டை எடுத்து இதோட மூடி வச்சிடலாம். நல்லா சூடு பண்ணியாச்சு. இப்போது பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ உருக ஆரம்பித்து உருகிடுச்சு நல்லா. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க சாண்ட்விட்சை அது மேலே வச்சிடலாம். இப்போது திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டு பார்க்கலாம். இந்த சைடும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போது இதை எடுத்துக்கலாம். இதை டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ உள்ள ஃபுல்லாக சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. பாருங்கள். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டீ டைமோட இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள்.